ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப நாளுமே இது வாங்கணும் ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் நாங்கள் வாங்கிட்டோம். இது வாங்கின ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா என் பையனுக்காக தான். இதில் வந்து ரோஸ்ட் பண்ணலாம், பேக் பண்ணலாம், எல்லாமே இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் எனக்கு பேஸ்கெட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான்ஸ்டிக் தான். இந்த உள்ளே இருக்குன்னு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறதுனால என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு வந்து நான் சால்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் சுகர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா வந்து ஆயில் கொஞ்சம் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் ஏர் ஃப்ரையில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டைமிங்கும் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெனு ஆப்ஷனும் இருக்குது. மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரிலாம் அதுவே கொடுத்துருக்கோம், பேக் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கோம். நான் அதில் இது பண்ணாமல் நானே இது பண்ணியிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் தான். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவே இருந்தது. பட் நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கி சாப்பிட்டா அது கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிரும். அது மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடுச்சு. இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். தண்ணியில் வந்து கொஞ்சம் அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ் பேப்பர் வச்சு அந்த ஆயிலெல்லாம் இல்லை தான் நான் அப்படியே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து சூப்பராகவே ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இதில் வந்து செப்பரேட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லாவே நான் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் அதில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஸ்ட்ராங்காகவே நின்றுடுச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த ஏர் ஃப்ரையர். இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 3000 சம்திங் மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப வர்த்தானதாக இருக்குது எனக்கு. ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.